எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஹையருக்கு சரியா? ஓகே, நீங்கள் மிஷின் எவ்வளோ செட் பண்ணுவீங்க ஹையருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்துலேருந்து அதாவது 10லேருந்து நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 செட் பண்ணுவீங்க. நமக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 கிடைக்கும். அதனால் நம்ம மைனஸ் பண்ணுறது எல்லாமே 55ஆல் வந்து மைனஸ் பண்ணணும். இது பேசிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது சரியா? சரி, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்டிங் வந்து நம்ம சென்டர் பண்ணி அடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். 55ஆல் மைனஸ் பண்ணி 2ஆல் வந்து டிவைட் பண்ணணும். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33. ஓகேவா? 33 வருது. கவுண்ட் பண்ணும்போது ஸ்பேஸையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே அடிச்சுக்கணும். ஓகேவா? அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 33 வந்துச்சா? அப்போ 55ல் 33 போர்ஷனாக எவ்வளோ? 5ல் 3 போர்ஷனாக 2, 5ல் 3 போர்ஷனாக 2. இப்போ டிவைட் பை 2 போடுங்க. 11 2 22. அப்போ முன்னாடி 11 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கோரிக்கை வரி சட்டத்தின் கீழ் வசூலிக்கப்பட்ட வரி அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, கீழே லைன் அடிச்சுக்கோங்க. ஷிஃப்ட்டு போட்டு இந்த டேஷ்னு போடுவாங்க இல்லையா, இந்த லைன் வந்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 லைன் ஸ்பேஸ் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 லைன் ஸ்பேஸ் வந்து விட்டுறீங்க. 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே ஹையர் வந்து இப்படி தான் கேட்பாங்க. இவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறதுலேருந்து போகலாம், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் சரியா? ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க, லாஸ்ட் பாக்ஸு இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் எது பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இது பெருசாக இருக்கா? இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே லாஸ்ட் பாக்ஸ்லேருந்து வருவோம். இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் எது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான் பெருசாக இருக்குது, வசூல்ன்றது சின்னதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்பர்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 சரியா? லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், 1 வந்து ஆட் பண்ணுவோம். மற்ற எல்லா பாக்ஸுக்கும் 2 வந்து +2 வந்து பண்ணுவோம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் சரியா? இங்கே எத்தனை இருக்குது, 9. 9க்கு 1 ஆட் பண்ணால் என்ன வரைக்கும், நமக்கு 10ன்னு கிடைக்கும் சரியா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 10 இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்கள், கேட்கப்பட்டது பெருசாக இருக்கா, நம்பர்ஸ் பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஓகே, நம்பர் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 ரெண்டுமே சரிசமமாக தான் இருக்குது. சரி, லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் 1 ஆட் பண்ணணும், மற்ற எல்லா பாக்ஸுக்கும் 2 ஆட் பண்ணுன்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா? அப்போ இங்கே 9 இருக்கா, 9 கூட +2 ஆட் பண்ணால் நமக்கு 11ன்னு கிடைக்குமா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. 11ஐயும் 10ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 21ன்னு கிடைக்குமா? இதை எடுத்து மேலே போட்டுக்கோங்க சரியா? இந்த பாக்ஸை கூட்டி இங்கே போட்டுக்கணும். ஏன்னா இங்கே நடுவில் கோடு கொடுத்துருக்காங்களா, அதனால இது ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே போட்டுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த வசூல் பாருங்கள், எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள், நம்பர்ஸ் தான் பெருசாக இருக்குது. எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9. 9ஆ? ஃபஸ்ட்டு இதை மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த பாக்ஸில் எது வந்து எந்த நம்பர்ஸ் வந்து பெருசாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும் சரியா? நமக்கு எத்தனை இருக்குது, 9 இருக்குது. 9 கூட +2 பண்ணோம்னா நமக்கு 11ன்னு சொல்லி வரும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் பாருங்கள், கேட்கப்பட்டது இதுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்பர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேட்கப்பட்டது இப்போ கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. நம்பர்ஸ் தான் பெருசாக இருக்குது. அப்போ 9 கூட +2 பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 11ன்னு வரும். ஓகேவா? 11 + 11 என்னப்பா வரும், 22ன்னு சொல்லி வருமா? அப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன, 22ன்னு வருமா? அப்போ இந்த 22ஐ இங்கே போட்டுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். இந்த 22ஐயும் 21ஐயும் ப்ளஸ் பண்ணுங்கள். என்ன கிடைக்குது, 3ன்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் 43ன்னு கிடைக்குது சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் கூட்டி அப்படியே வச்சிட்டிங்களா? இந்த பாக்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு தெரியணுமா? அப்போ என்ன பண்ணும், இந்த 43 55ஆல் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 55 43, 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. அப்போ என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்கே எத்தனை ஸ்பேஸ் விடும், 12 ஸ்பேஸ் விடும். ஒன்றுமே இல்லை, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் பண்ணி 55ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸோட கால்குலேஷன் வந்து நமக்கு கிடைச்சிடும். சரி, ஓகே. இப்போ நம்ம போட்டது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும், 55 வரணும். கூட்டி பாருங்கள், 12 22 21. அப்போ 4 5 4 5 55. அப்போ பர்ஃபெக்டாக கரெக்ட். நம்ம போட்ட கால்குலேஷன் ஷுவராக வந்து கரெக்டு. அப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 லைன் ஸ்பேஸ் விட்டு லைன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம பிரித்து வச்சுருக்கோம்னா இந்த மாதிரி பிரிச்சாச்சு. அடுத்தது இந்த 2010
இந்த 11 இருக்குது. இது எப்படி சென்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ 1 2 3 4 5 6 7 இருக்கா? 7. சரி, 22ல் 7 போயிடுச்சுன்னா எத்தனை வரும்னு பாருங்கள். 12. இங்கே வந்து 1. 12ல் 7 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ன்னு வரும். சரியா? 5 இங்கே வந்து 1. அப்போ 15 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 2 14 7.5 வரும். இங்கே வந்து அப்போ முன்னாடி 8 ஸ்பேஸ் விடும். ஒன்றுமே இல்லை, இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 22ஆக மைனஸ் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விடணும்னு தெரிஞ்சிடும். அப்போ 8 ஸ்பேஸு. அதே மாதிரி தான் இதுவும் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. 21ல் 7 போச்சுன்னா எத்தனைன்னு பாருங்கள். 11ல் 7 போச்சுன்னா உங்களுக்கு எத்தனை? இங்கே வந்து 1 வரும். 1. 11ல் 7 போச்சுன்னா நமக்கு 4 வரும். டிவைடட் பை 2 போடுங்க. 7 2 14. அப்போ முன்னாடி 7 ஸ்பேஸு, பின்னாடி 7 ஸ்பேஸ். அவ்வளோதான். இதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா? அடுத்தது மாவட்டம் எப்படி சென்டர் பண்ணணும்? அதே மாதிரி தான் 1 2 3 4 5 6. சரியா? 6ன்னு வந்துச்சு. 12ல் 6 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 6ன்னு வரும். 6 எப்படி பிரிக்கலாம்? 3,3 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகேவா? 3,3. மாவட்டம் எப்படி சென்டர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சா? 12ல் 6 போயிடுச்சுன்னா நமக்கு 12யும் இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண 6ன்னு வருது. 6 போயிடுச்சுன்னா 6. 6 எப்படி பிரிக்கலாம்? 3,3. அப்போ முன்னாடி 3 ஸ்பேஸ், பின்னாடி 3 ஸ்பேஸ். முடிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்கள், கேட்கப்பட்டது சென்டர் பண்ணுமா? அதே மாதிரி தான். இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? 11 - 9 நமக்கு என்னப்பா கிடைக்கும்? 2ன்னு கிடைக்குமா? 2 எப்படி பிரிக்கலாம்? முன்னாடி 1 பின்னாடி 1ன்னு பிரிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வசூல் பாருங்கள். 1 2 3. 3யா? இந்த பாக்ஸ்க்கு என்ன இருக்குது? நமக்கு 11 இருக்குது. 11ல் 3 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். 11 - 3 8ன்னு கிடைக்கும். 8 எப்படி பிரிக்கலாம்? 4,4ன்னு பிரிக்கலாமா? அப்போ முன்னாடி 4 ஸ்பேஸ், பின்னாடி 4 ஸ்பேஸ். அதே மாதிரி கேட்கப்பட்டது பாருங்கள். கேட்கப்பட்டது எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 11 - 2 என்ன வரும்? நமக்கு 9ன்னு வரும். சாரி, 11 - 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு, சாரிப்பா தப்பாக சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 11 - 9 நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து வரும். 2 எப்படி பிரிக்கலாம்? முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ். அதே மாதிரி இந்த வசூல் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்கள். 13. இங்கே எத்தனை இருக்குது? 10. 10ல் நமக்கு 3 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 7. 7 எப்படி பிரிக்கலாம்? 4,3. 4 3 கூட்டினா நமக்கு வந்து 7 வந்து வரும். அப்போ முன்னாடி 4 ஸ்பேஸ், பின்னாடி 3 ஸ்பேஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் லட்சத்தில். இது எப்படி சென்டர் பண்ணுறது? ஒன்றுமே இல்லை, இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. இங்கே பாருங்கள், இந்த ஈ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஈ வந்து இங்கே வரும். 7 8 9 10 11 12 13 14. சரியா? 14ன்னு கிடைக்குது. இந்த 14 எதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 21 கூட்டிக்கோங்க. கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 22 21 கூட்டினா 3 43ன்னு கிடைக்கும். இந்த 43ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு 43ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு 43ன்னு கிடைக்கும். இந்த 43ல் தான் என்ன பண்ணும்? இந்த ரூபாய் லட்சத்தை எத்தனை இருக்குது? நமக்கு 14ன்னு வந்துச்சு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்போ 13ல் 4 போயிடுச்சுன்னா எத்தனை? 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. 13ல் 4 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9ன்னு கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 4 2 4 2 8. அப்போ 14.5. அப்போ 15 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 15 ரூபாய் லட்சத்தின்னு சொல்லி அடிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது இந்த சென்னை வந்து அடிப்பீங்க. அடிச்சுட்டு இதுவும் அதே மாதிரி தான். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இங்கே இந்த பாக்ஸுக்கு நமக்கு என்ன? அந்த பாக்ஸுக்கு எவ்வளோ கவுண்ட் பண்ணி போட்டோம்? 11. அப்போ 11 - 9 என்ன கிடைக்கும்? 2. இப்போ 2 எப்படி பிரிக்கலாம்? 1,1. அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ். ஓகேவா? எல்லாமே அதே தான் வரும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? 11. இந்த பாக்ஸ்க்கு என்ன? 11ன்னு போட்டோமா? அப்போ 11ல் 9 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 2. 2 எப்படி பிரிக்கலாம்? 1 1 கூட்டினா 2. அப்போ முன்னாடி 1 பின்னாடி 1. அதே மாதிரி தான் இதுவும், அதே மாதிரி தான் இதுவும். இதில் உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே. அடுத்தது என்ன பண்ணுங்க? இதை ஃபுல்லாக வந்து அடித்து முடிச்சிடுறீங்க. அடித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கீழே இந்த லைனும் அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணணும்? இங்கே வந்து ஒரு டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு பேராகிராஃப் வந்து அடிக்கணும். எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் அடிச்சிங்க அப்படின்னா ஹையரில் ஒரு பேராகிராஃப் நம்ம சேர்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன்? எப்பயுமே ஒரு 5 ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபஸ்ட் பேராகிராஃப் வந்து அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து ஓவர். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. நன்றி.